மன்னிக்கிற சுபாவம் உன்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் யாவாகிய யாசுவா உன்னை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார். நான் மறுபடியும் ஏன் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு காதுல விழணும், இருதயத்தில் வேலை செய்யணும். நீங்க உங்களுடைய சரீர கிரியலை நிமித்தமாக இது பிரதிபலிக்கணும். யாசுவா நாம இதை பிரதிபலிப்பதில்லை. நாம மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்கள் என்று சொல்லி ஒரு நாள் நம்மை காட்டிக்கொள்வது இல்லை. மன்னிப்பு கேட்கிற பழக்கமும் இல்லை, மன்னிக்கிற சுபாவமும் இல்லை. ஏன் இந்த பிசாசு உன்னிடத்தில் இருக்கிறது? யாசுவா நான் சொல்வது சிலருடைய இருதயத்தை குத்தும். அது எனக்கு நல்லது. இருதயம் குத்தப்பட வேண்டும். அப்படி குத்தப்பட்டால் அது தேவ மனுஷராகிய எனக்கு நல்லது. ஏன்னா யாவுடைய செய்தி அன்பா இருக்கக்கூடாது. அது அதிகாரமுடையதாகவும் அது இருதயத்தை ஊடுருவ குத்தக்கூடிய வாளுமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய கிரியைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? 1 யோவானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1 to 3 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்படியா? இங்கே தானே சிக்கலாச்சு. என்ன அப்படின்னா, வேதம் சரியா சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே உலகம் அவரை அறியாதது போல யாவுடைய தேவனுடைய பிள்ளைகளையும் அறிய மாட்டார்கள். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுக்குள்ள இருந்து செய்யாத தவறையும் செஞ்ச தவறையும் மன்னிப்பு கேட்கிற ஒரு சுபாவம் அவனிடத்தில் வரும். ஆனால் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் மன்னிக்கிற பழக்கம் வரவில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு தேவனையும் தெரியாது, தேவ பிள்ளைகளையும் தெரியாது. ஆமென். ஆனபடியால் வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளை சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் ஒன்றிருக்கிறது. சுத்திகரிப்பு அவசியம். இந்த சுத்திகரிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லது பிசாசுனுடைய கிரியை செய்கிற பிசாசுனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் பிசாசுனுடைய குணத்தை விட்டு, பிசாசுனுடைய கிரியைகளை விட்டு நாம் வேறுபட வேண்டுமானால் நம்மை சுத்திகரித்து பார்த்து நாம் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்தஸ்துக்குள் நாம் கடந்து போகிறோமா? இல்ல. அப்புறம் எப்படிங்க நமக்கு தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார்? கஷ்டம். நான் தான் என்கின்ற அத்தனை பேரும் நிறமாறும் ஓந்தானாக மாறுவார்கள். இது உலக பழமொழி. என்றைக்கும் யாவுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு காலம் நான் என்கின்ற கேட்டகரிக்குள்ள போகாதீங்க. என்னால் முடியும், நான் பெரியவன், எல்லாரிலும் நான் பெரியவன், நான் சொல்வதை எல்லாரும் கேட்க வேண்டும், இது பிசாசு மட்டும்தான் சொல்வான். தேவனுக்கு இந்த காரியம் இல்லை. ஒன்று தெரியுமா? நான் ஒன்று அறிஞ்சிருக்கிறேன். யாசுவா இந்த பூமியில் இருந்தபோது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார் என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அவர் அந்த இடத்த விட்டு போனாரான்னு கேட்டா இல்லையே. ஏன் போகல? அவன் வரட்டும், என்ன சொல்றான்னு பார்ப்போமே, அவன் என்ன எப்படி சோதிச்சு பார்க்கிறான்னு பார்ப்போமே, அப்படிதான் நின்னாரு. இல்லைன்னா அவர் பறந்து போக முடியுமா? முடியாதா? அவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து போக முடியும். ஆனால் அவர் மறைந்து போகவில்லை. ஏன்? வருகிறவன் எனக்கு எதிரி. அவன் எதிரியாக இருந்தாலும் என்னிடத்தில் அவன் என்ன எதிர்ப்பை காண்பிக்கிறான்? அவனுடைய எதிர்ப்பில் நான் தோற்று போவேனா இல்லது நான் அவனை ஜெயிப்பேனா? இதை நான் அறிய வேண்டும் என்று ஒரு போராட்ட குணத்தோடு கூட இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்காக காத்திருந்தவர் என் தேவன். அந்த தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட குணம் இருக்கணுமா வேண்டாமா?
அவர் அப்படித்தானே சொன்னார், என்னை போல் ஆகுங்கள், அப்படிதான் சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன், என் சத்தத்தை கேட்கிறவன் என் பிள்ளை, அவன் என்னை போல் ஆக வேண்டும். நீங்க என்னைக்காவது சொல்லுவீங்களா என் பிள்ளை என்ன போல ஆகணும்னு? பிள்ளை சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளவு கிரிமினல், அவ்வளவு பொய்யர்கள், அவ்வளவு பாவிகள். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த குணம் வரணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் அதனால தான் தடி எடுத்து பிள்ளைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், நெஞ்சிலே மதீனம் ஒட்டாமல் இருப்பதற்கு அடிச்சுக்கிட்டு இருப்போம். அடிக்கிறீங்களா அடிக்கலையா உங்களுக்கு தான் தெரியும், சரியா? ஆனால் பைபிள் அப்படி தான் சொல்லுது. எதுக்கு? மதீனம் நெஞ்சிலே ஒட்டாமல் இருப்பதற்கு. ஆனா நம்முடைய மதீனத்தை எங்க கொண்டு போடுறது? பிள்ளையின் நெஞ்சில் இருக்கிற மதீனத்தை கடிந்து கொள்ளுகிற நீ உன் மதீனத்தை எங்கே கொண்டு போடுகிறாய்? முதல்ல உன் மதீனம் உன் பிள்ளைகிட்ட போகும், தெரியுமா? முதல்ல உன்னிட்ட என்ன குணம் இருக்கோ அந்த குணம் அத்தனையும் உன் பிள்ளைகிட்ட போகும். இது வேத புஸ்தகம், வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா நீ செஞ்ச பாவத்தை உன்னிட்டையே விசாரிப்பறன்னு அவ சொல்லல. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். நீ செஞ்ச பாவத்தை உன் பிள்ளைகிட்ட, உன் பேர பிள்ளைகிட்ட, உன் கொள்ளு பேரன்ட்ட வரைக்கும் அந்த பாவம் கடந்து போகுதான். அப்ப உன்னிட்ட இருக்கிற பிசாசு கொஞ்சம் யோசி. உன்னிட்ட இருக்கிற அக்கிரமம், உன்னிட்ட இருக்கிற மீறுதல். இதனால்தான் சில பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னா தாய் தோப்பனை வெறுத்துட்டு போயிடுறது காரணமே தான். இந்த பாரம்பரியம் எனக்கு வேண்டவே வேண்டாப்பா, இவள்கிட்ட இருக்கிறது இவன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட வரக்கூடாது, அப்பனா இருக்கட்டும் அம்மையா இருக்கட்டும், ஆனா இவன் வச்சிருக்கிற பிசாசு என்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சில பிள்ளைகள் ஓடி போறாங்க. நல்லதுன்னு சொல்லல, ஆனா அந்த பிள்ளைகளுடைய மனசு புண்படும்படி நீ கிரியை செய்கிறபடினால் அந்த பிள்ளைகள் உன்னை விட்டு தூரம் போகிறது. ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. அப்ப நீ யோசிக்கணும், என்னுடைய பிள்ளைகள் ஏன் எனக்கு இந்த காரியத்தை செய்யவில்லை? என்னுடைய பிள்ளைகள் ஏன் என்னை வெறுக்கிறது? அறிகிற அறிவு ரொம்ப வேணும். நம்முடைய கிரியைகள் நிமித்தமாகத்தான் நம்முடைய சந்ததி எப்படி இருக்குன்றதை பார்க்கணுங்க. வேதவசனம் எல்லாரும் படிக்கிறீங்களா? வேதவசனம் அப்படித்தானே சொல்லுது. ஏன்னா நான் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பழக்கத்தை என்கிட்ட சொல்லுவாங்க, போலீஸ் பையன் திருடன், பெந்தகோஸ்தே பாஸ்டர் பையன் அயோக்கியனா இருப்பான், பொறுக்கியா இருப்பான், அப்படிதான் சொல்லுவது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சென்னை பட்டணத்தில் எனக்கு அப்படிதான் சொல்லப்பட்டது. ஏன்னா வேற யாரில் முக்கியமாக சொன்னது எங்கள் மாமா எனக்கு சொன்னார், டேய் இப்படியாக சம்பவம் பார்த்து உள்ள போ. ஆனால் நான் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது உண்மை தான். ஏன்? நம்முடைய வாழ்க்கை தேவன் வேணும்னு கேட்கிற நாம தேவ சித்தத்திற்கு நாம் போவதில்லை, நம்மை அர்ப்பணிப்பதில்லை. தேவ சித்தத்திற்காக என்னை சரண்டர் செய்து நான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழுவேன் என்று சொல்லி யாரும் போறதில்லை. இங்கதான் சிக்கல். யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு என் மேல உனக்கு வருத்தம் வருதோ இல்லையோ எனக்கு தெரியாது, நீ திருந்தணும். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போ, என்ன இல்லை, எனக்குள்ள இருந்து பேசுகிறவரை நீ என்ன வேணாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு உங்க இருதயத்தை புண்படுத்தணும்னு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட காணிக்க வராது, உங்கள்கிட்ட தசபாகம் வராதுன்னு சொல்லி நான் மாம்சத்தில் சிந்திச்சு நான் உங்கள்கிட்ட அன்பாகவே சகோதரியே பரலோகத்திலிருந்து யாவாகிய யாசுவாகிய இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்ப காணிக்க நிறைய கிடைக்கும், தசபாகம் நிறைய கிடைக்கும். இந்த பிள்ளைய கொஞ்சம் அன்பா பேசுனா 1000 ரூபா தசபாகம் தர பிள்ளை ஒரு அதில் ஒரு 100 ரூபா கூட வச்சு தருவா. ஆனா நான் தேவ மனுஷனா நிற்கிறபடியினால் முகத்தாட்சணியம் பார்ப்பதில்லை, பரிதானம் வாங்குவது இல்லை, உள்ளதென்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், சத்தியத்தின்படி பிரசங்கம் பண்ணணும். இதுதான் என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு என்ன அழைச்ச அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புன்னு உங்களுக்கு தானே தெரியும். அந்த வசனத்தை யாராவது ஒரு நாள் வாசிங்களேன்.
கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி, ஆமென், கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனா இராமல். அப்ப என் கூட பக்கத்துல இருக்கக்கூடிய கலகக்காரனை போல நான் கலகக்காரன் ஆகாதபடிக்கு சத்தியத்தின்படி பேசணும்னு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது இது அவருடைய சித்தம். எத்தனை பேர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, கொஞ்சம் அனுசரிச்சு அன்பா பேசுங்களேன், அப்பதானே வருமானம் கிடைக்கும், அப்பதான் காணிக்கை கிடைக்கும், அப்பதான் தசமபாகம் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா பணம் வரும்ட்டு. நான் பணத்துக்காக ஊழியத்திற்கு வரல. சிட்சித்து போதித்து வழி நடத்தும்படியா என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் இந்த பலிபீடத்தில் நான் கடந்து வருகிற போது நான் அப்படியே உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் பலிபீடத்தை விட்டு வெளியில கடந்து வர்றேன், சித்தின்னு கூப்பிடுறேன், மாமானு கூப்பிடுறேன், அண்ணானு கூப்பிடுறேன், தங்கச்சின்னு கூப்பிடுறேன், பிள்ளைன்னு கூப்பிடுறேன். ஆனா இங்க நிக்கிற நேரம் நான் யாவுடைய மனுஷன். ஆனா நீ என்ன நினைச்சாலும் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். உனக்கு தண்டனை வாங்க போறேன், எனக்கு என்ன காணல. மோசேக்கு விரோதமாய் மீரியாம் நினைத்தார்கள் வெண்குஷ்டம் வந்தது என்று சொன்னால் இங்க நீ நினைச்சாலும் உனக்கு உண்டு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். தேவனால்